தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை பெய்து. அடுத்த 7 தினக வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை என்று பதிவாக வாய்ப்புள்ளது. 21ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பொதுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மேலுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 24ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 22ஆம் தேதி வரை தென்மேற்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 24ஆம் தேதி தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 24ஆம் தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பூனரி 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உப்பாறு அணை, மதுரை மாவட்டம் பேரையூர், திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் PWD தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், திருப்பூர் மாவட்டம் அமராவதி தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மதுரை மாவட்டம் ஏழுமலை, விழுப்புரம் மாவட்டம் கடலூர், தேனி மாவட்டம் பெரியகுளம் AWS, கடலூர் மாவட்டம் லக்கூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, கோயம்புத்தூர் மாவட்டம் பால்பாறை தாலுகா அலுவலகம், திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, கரூர் மாவட்டம் கடவூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி KVK AWS, கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை ARG, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், நீலகிரி மாவட்டம் பர்லியார், ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் கொளுத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், ஈரோடு மாவட்டம் குடிவேரி, புதுக்கோட்டை மாவட்டம் இலப்பூர், திருவண்ணாமலை மாவட்டம் மருத்தூர், மயிலாடுதுறை மாவட்டம் குடியங்கரை, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கடலூர் மாவட்டம் வேப்பூர், சென்னை மாவட்டம் நிலக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.